சென்னையுடைய ஈசா யோகா மையத்துல போலீஸ் நுழைந்த உடனே ஈசா யோகா மையம் சார்பாக ஒரு பிரஸ் நோட் விடப்படுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெறும் சாதாரண ஒரு விசாரணை தான், இது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன அதே ஈசா யோகா மையம் 2 நாள் கூட போலீஸ் விசாரணை நடத்தல. உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு இவங்க போய் இன்னைக்கு தடை உத்தரவை வாங்கி இருக்கிறாங்க. இவர்கள் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோஹத்கி அவர் என்ன சொல்றாரு, தலைமை நீதிபதி கிட்ட போய் இது மத சுதந்திரம் பற்றிய ஒரு விஷயம், அவசர வழக்காக இதை எடுத்து விசாரிக்கணும், வெறும் வாய்மொழியில் வரக்கூடிய ஆதாரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க, இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்ப கேட்க உடனடியாக இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கிறாரு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள். சம்பந்தப்பட்ட அந்த 2 பெண்களிடம் பேசக்கூடிய சந்திரசூட் அவர்கள் உடனடியாக ஹைகோர்ட் போட்ட உத்தரவை நிறுத்தி வைக்கிறாரு. வெறுமன நிறுத்தி மட்டுமே வைக்கல, அவர் சில வார்த்தைகளும் பயன்படுத்துறாரு. அதாவது ஈசா யோகா மையத்துல போலீஸ் 150 பேரும் அரசு அதிகாரிகளும் நுழைந்ததையே கண்டனம் தெரிவிக்கிறாரு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள். என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் போலீஸும் ஆர்மி பர்சனலும் இப்படி நுழையலாமா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருங்க. அது என்ன இப்படிப்பட்ட இடம், இது என்ன புனித இடம் சொல்ல வர்றாங்களா? இது எப்படிப்பட்ட இடம்? இதே ஈசா யோகா மையத்துல ஒரு டாக்டர் மீது போஸ்கோ வழக்கு பாய்ந்ததா இல்லையா? அந்த டாக்டர் ஆதி திராவிட அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 12 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்றதுக்காக போஸ்கோ வழக்கு பாய்ந்த இடம் தான் இதே ஈசா யோகா மையம். போலீஸும் ஆர்மியும் நுழையாமல் இருப்பதற்கு இது என்ன கோயிலா, இல்ல சர்ச்சா, மசூதியா, இல்ல குருத்வாராவா? தனியார் நடத்தக்கூடிய இடம் தானே. இதற்கு முன்பு இவர்கள் இடத்துல போலீஸ் நுழைந்ததே இல்லையா? 2016 கூட ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் போலீஸ் உள்ள நுழைந்து விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட 6 பேர் வரைக்கும் ஈசா யோகா மையத்துல காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்களா இல்லையா? அப்ப ஏற்கனவே இந்த இடத்துல போலீஸ் என்பவர்கள் நுழைந்திருக்கிறாங்க, விசாரணை நடத்திருக்கிறாங்க. அப்படின்றப்ப இது ஏதோ புனித இடத்தை போல இப்படி நுழையலாமா, இப்படிப்பட்ட இடத்திலா அப்படின்ற கேள்விகளை தலைமை நீதிபதி கேட்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கிளப்புதுங்க. இவ்வளவு ஏன், இந்தியாவுடைய மிகப்பெரிய சாமியாராக பிறக்கப்பட்ட ஆசராம் பாபுவையே அவருடைய ஆசிரமத்துல போய் தானே போலீஸ் தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப போலீஸ் இது போன்ற இடத்தில் நுழையக்கூடாது என்று சொல்லுவது ரொம்பவுமே வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹைகோர்ட் போட்ட அந்த உத்தரவு இருக்குல்ல, போலீஸ் விசாரணை உத்தரவு, அதையே தடை போடுறாரு. இனிமே இந்த போலீஸ் சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் தங்களுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு தான் சப்மிட் பண்ணணும். ஏன்னா இந்த வழக்க நாங்க தாமாக முன் உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள். சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணை நடத்தி 2 நாள் கூட ஆகல, போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 நாள்ல அவசரமாக இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மாற்றுவதற்கான தேவை என்ன வந்துச்சு? அப்ப கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இது போன்ற விசாரணையை உத்தரவிடக்கூடாதா? நான் ஏற்கனவே சொன்ன ஆசரம் பாபு வழக்கில் கூட சாதாரண ஜோத்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையல் கோர்ட் தாங்க அவர் கைது பண்ணவே உத்தரவு போட்டாங்க. அப்ப இவ்வளவு பெரிய வழக்கை சாதாரண ஒரு ட்ரையல் கோர்ட்டே எடுத்து நடத்தும் போது ஈசா யோகா மையம் மீதான வழக்கை மட்டும் ஏன் ஹைகோர்ட் நடத்தக்கூடாது? அப்ப இது சாதாரண வழக்கு தான், எங்களுக்கு இந்த விசாரணை பயமே இல்லை என்று சொன்ன அதே ஈசா மையம் அவசரமாக 2 நாள்ல பதறி போய் உச்சநீதிமன்றம் போனதற்கான அந்த காரணம் என்ன தெரியுமா? போலீஸ் நடத்திய அந்த விசாரணை தான். ஏன்னா ஹைகோர்ட் உத்தரவுப்படி 3 வகையான அதிகாரிகள் ஈசா யோகா மையத்துக்கு போறாங்க. 1 போலீஸ், 2வது சமூக நீதித்துறை, 3வது பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். ஏன் இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போனாங்க அப்படின்னா, பேராசிரியர் காமராசர் தன்னுடைய அந்த மனுவுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் மீது போஸ்கோ வழக்கு பயந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னும் இது போன்ற ஏதாவது பாதிப்புகளை அந்த குழந்தைகள், அந்த துறவிகளாக இருப்பவர்கள் சந்தித்திருக்கிறார்களா அப்படின்றத விசாரிப்பதற்காக தான் மாவட்ட குழந்தைகள் துறை அதிகாரிகளுமே அங்க போனாங்க. அப்ப இந்த 3 பேர் நடத்திய விசாரணையில 30 கேள்விகள் அங்க இருக்கக்கூடிய துறவிகளுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு துறவிக்கும் 30 கேள்விகள். அதுல மிக முக்கியமான கேள்விகள்னா பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஈசா யோகா மையத்துல நீங்க தங்கியிருக்கீங்களே, இது உங்களுடைய விருப்பப்படி தங்கியிருக்கீங்களா அல்லது கட்டாயப்படுத்தி தங்கியிருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிரமத்தை முதல்ல நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஆசிரமத்தில் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்படுகிறது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விகளை போலீஸ் கேட்க சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் அதை வீடியோகிராஃப் பண்ணிருக்கிறாங்க. வீடியோ மட்டுமல்ல, ரிட்டன்லயுமே பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஈசா யோகா மையத்துல 1000 துறவிகளிடம் இது போன்ற விசாரணையை செவ்வாய்க்கிழமை காலையில 10:30 இருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் போலீஸ் விசாரிக்குது. அதே போல அடுத்த நாளான 2வது நாளான வெனஸ்டே காலையில 10:30 மணில இருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க போலீஸ். இதை விசாரித்த அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கார்த்திகேயன் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த விசாரணைக்கு ஈசா யோகா மையம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, நாங்க எங்களுடைய அந்த வீடியோகிராஃப்ல எடுக்கிறோம்ல, பதிவு செய்யப்பட்ட அந்த புகார்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அடுத்த ஹியரிங் வருவதற்குள்ள ஹைகோர்ட்ல போய் நாங்க ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி பிரஸ் எல்லாம் சந்திச்சு பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப இங்க விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கும் போதே அவசரமாக இந்த விசாரணைக்கு தடை போட்டு இந்த வழக்கை தாமாக
கண்டிப்பாக நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதும், போலீஸை நீங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து கொடுக்காதீங்க, உடனடியாக ஹைகோர்ட்டோட உத்தரவை வந்து நிறுத்துங்க, விசாரணை பண்ணாதீங்க, எடுத்த ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல கொடுங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் வினோதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஈசா யோகா மையம் தங்கள் தரப்பு நியாயமாக கோர்ட்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒருத்தர் வந்து அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேர்வு செய்வது அவருடைய தனிப்பட்ட முடிவா இருக்கு. அவர் துறவியா மாறினார் அப்படின்னா அது தனிப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதை கேள்வி கேட்கலாமா அப்படின்ற ஒரு வாதத்தை தான் ஈசா யோகா மையம் வைக்கிறாங்க. நான் சிம்பிளா லாஜிக்கா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் துறவி ஆவதற்கு அவருக்கு தனிப்பட்ட உரிமை இருக்கு, அதை மறுக்கவே இல்லை. ஆனா துறவியான ஒருவர் மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவதற்கும் அனுமதி இருக்கா இல்லையா? அப்படி திரும்ப கூடாது என்பதற்காக தானே நீங்க பெற்றோரை சந்திக்க விட மாட்டீங்க. ஏன்னா நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் துறவி ஆறாரு அப்படின்னா அவர் எல்லாத்தையும் துறந்துட்டு தான் துறவி ஆவாரு. பெற்றோர்கள் வந்து நம்ம கிட்ட மூளை செலவை செய்வதனால அது துறவி தன்மையை அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படியே விட்டு கொடுத்து அவர் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினாலுமே அதுவும் அவருடைய அடிப்படை உரிமையில தான் போய் சேரும். ஆனா இங்க ஈசா யோகா மையம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதாவது இப்படி துறவியாக மாற்றக்கூடிய நபர்களை இவங்க ஈசா யோகா மையத்திலே அடைச்சு வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள்ட்ட போன்லயும் பேச விட மாட்டாங்க, நேர்லயும் பார்க்க விட மாட்டாங்க. 6 மாசத்துக்கு ஒருக்காதான் பார்க்க விடுறாங்க. அந்த 6 மாசத்திலேயே என்னங்க பாத்துட்டீங்களா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஈசா யோகா மையத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. அப்ப இவருடைய நோக்கம் என்ன? மீண்டும் இந்த குழந்தைகள் துறவியில் இருந்து மறுபடியும் சாதாரண வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது அப்படின்றக்காண்டிதான் பெற்றோர்களை இவங்க சந்திக்க விடாம ஆக்குறாங்க அப்படின்றது தெரியுதா இல்லையா? அப்ப இதை பார்க்கும் போது ஒரு சிறைச்சாலை மாதிரிதானங்க தெரியுது. ஏன்னா சிறைச்சாலையில தான் ஒரு கைதியை நீங்க அடைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா யாரையுமே அவங்கள பார்க்க விட மாட்டாங்க. அப்படியே பார்க்கணும்னு நினைச்சா கூட பெட்டிஷன் போட்டுதான் பார்க்கணும். அப்படி பெட்டிஷன் போட்டு பார்த்தாலுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். இதுதான் சிறையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறையா இருக்குல்ல. இதே நடைமுறை தான் இப்ப ஈசாவிலையும் பின்பற்றப்படுது. சம்பந்தப்பட்ட பெற்றோர் தன்னுடைய மகள்களை ஒவ்வொரு மாசமும் போய் பார்க்க போயிருக்கிறாரு. பார்க்க விடல, 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க விட்டுருக்காங்க. அதுவும் சில செகண்டுகள் மட்டுமே பேசுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஈசா யோகா மையத்தில் துறவிகள் என்ற பெயர்களை பெண்களை அடைச்சு வச்சு சிறைச்சாலையை போன்று நடத்துகிறார்களா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? இது மட்டும் இல்லங்க, உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் இந்த பெண்கள்கிட்ட பேசினாருன்னு சொன்னல, ஆன்லைன்ல ஆஜர்படுத்திருக்கிறாங்க இந்த பெண்களை. இந்த பெண்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க எங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் நாங்க ஈசா யோகா மையத்துல தங்கி இருக்கோம். கடந்த 8 வருடமாக எங்களுடைய அப்பா தான் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஹராஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டுதான் உடனடியாக ஹைகோர்ட்டுடைய உத்தரவை நிறுத்தி வைக்கிறாரு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள். ஆனா இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கடந்த திங்கட்கிழமை இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்துச்சுல, அப்போ இந்த பெண்களை ஈசா யோகா மையம் சார்பாக ஆஜர்படுத்தவே இல்லைங்க. வழக்கு வந்தும் கூட ஆஜர்படுத்த முடியாதுன்றாங்க. உடனடியாக நீதிபதிகள் ஆஜர்படுத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்ட பிறகுதான் மதியானம் ஈசா யோகா மையத்துல இருந்து கூட்டிட்டு வந்து ஆஜர்படுத்தினாங்க இந்த ஈசா யோகா மையம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு வழக்கு தானே, அவங்கதான் துறவி ஆயிட்டாங்கல்ல, நாங்க எங்களுடைய தனிப்பட்ட முறையில துறவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏன் தாராளமா கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி இருக்கலாமே, ஏன் நீங்க ஆஜர்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு பிடிவாதம் பண்ணீங்க. அப்ப இதெல்லாம் தலைமை நீதிபதியா சந்திரசூட் அவர்கள் உற்று நோக்கி இருக்கணுமா இல்லையா? இது மட்டும் இல்லங்க, இந்த வழக்குல ஏன் இந்த நீதிபதிகள் கொந்தளித்து போய் உடனடியாக போலீஸ வந்து ஈசா யோகா மையத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்ற கேள்விக்கு பேராசிரியர் காமராஜர் அவர்களே பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பெண்கள் என்னுடைய குழந்தைகளை வந்து கூப்பிட்டு நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி கேட்ட முதல் என்னமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனேயே 10 முதல் 12 நிமிடத்திற்கு அந்த பெண்கள் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய அப்பா வந்து கம்யூனிஸ்ட்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டோம், திராவிட இயக்கத்தை சார்ந்த பேச்சை கேட்டுக்கிட்டோம், ஈசா யோகா மையத்தை எதிர்க்கக்கூடிய சிலரின் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் போக அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த 10 நிமிஷத்துல பேசும்போது எங்களை வந்து பெற்றோரா கூட மதிக்கல அப்படின்னு சொல்லி பேராசிரியர் காமராஜர் சொல்றாரு. இப்படி எல்லாம் இவர்கள் பேசுவதை மொட்டை மனப்பாடம் பண்ணி யாரோ சொல்லி கொடுத்து பேசுவதை போல பேசுவதை பார்த்ததுனாலதான் உடனடியாக ஜட்ஜு உத்தரவு போடுறாரு, போலீஸ் போய் விசாரிங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துலயுமே இது தனிப்பட்ட உரிமை என்று சொல்லும் போதும் கூட அதெல்லாம் நீ ஒரு பார்ட்டிக்காக ஆஜராகிற அப்படிதான் பேசுவ, இது அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொன்னார். அது மட்டுமல்ல, பெண்கள் வந்து என்னுடைய தனிப்பட்ட உரிமை என்று சொல்லும் போது கூட சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, ஏங்க நீ துறவியாரீங்க, ஆன்மீக பதவியை ஏத்துக்கிட்டீங்க சரிதான், ஆனா துறவியான பெற்றோர்களை சந்திக்க கூடாதுன்னு இருக்கா, பெற்றோர்களை இப்படி மோசமா நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் பாவமா இருக்காதா? ஆன்மீகத்துல பெற்றோர்களை மதிக்க சொல்லிதானங்க சொல்லி இருக்கு, எல்லோரும் மீது அன்பு காட்டதான சொல்லி இருக்கு, ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் மீது ஏன் நீங்க இவ்வளவு வெறுப்புகளை காமிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்டாரா இல்லையா? அப்ப அது போன்ற கேள்வியை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுமே கேட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இந்த துறவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து பெற்றோர்களிடம் காட்டாமல் இருக்கக்கூடிய வேலையை இந்த ஈசா யோகா மையம் செய்யுது அப்படின்றத வெளிப்படையாகவே நம்மளால புரிஞ்சுக்கிற
முடியுது. ஏன்னா சமீபத்துல கூட நக்கீரன் ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க. அந்த ஆடியோல இந்த பெற்றோரும் ஈசா யோகா மையத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பேசக்கூடியது என்னவா இருந்துச்சு, நீங்க வந்து பொது மன்னிப்பு கேட்கணும், ஈசா யோகா மையத்தை நீங்க தப்பு தப்பா வெளியே பிரச்சாரம் பண்ணிட்டீங்க, நீங்க எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு ஒரு பொது மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட உங்களை பேசவே நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி பேசின ஆடியோ இருந்துச்சா இல்லையா? அப்ப இங்க பெற்றோர்கள் மிரட்டப்படுகிறார் என்பது அப்பட்டமாக தெரியுதுங்க. இதுல மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த பெண்களுடைய பெயர்களை ஈசா யோகா மையம் மாத்திருக்கிறாங்க. ஏன்னா பேராசிரியர் காமராஜர் அவர்களுடைய பெண்களுடைய பெயர்கள் என்ன பாத்தீங்கன்னா கீதா மற்றும் லதா தான். அதை இவங்க வேற பேரை மாத்திருக்கிறாங்க. ஏன் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, பெற்றோர்கள் வைத்த பெயரை வந்து யாராவது கூப்பிடும் போது பெற்றோருடைய ஞாபகம் வந்துடக்கூடாது, மறுபடியும் வீட்டுக்கு நான் போறேன்னு இவங்க சொல்லிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட பெயரே மாத்திருக்கிறாங்க. கிரிமினல் புத்தி இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட செயல்களே செய்ய முடியும் அப்படின்றதுதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா ஒரு பேரை வைத்து அழைத்தாலே பெற்றோருடைய நினைப்பு வந்துடக்கூடாது அப்படின்னா பெற்றோருடைய நினைப்பு வீட்டுடைய நினைப்பு வந்துவிடவே கூடாது என்ற கட்டாயத்தில் இந்த பெண்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா பேராசிரியர் என்ன சொல்றாரு, என்னுடைய மூத்த மகளான கீதா லண்டன்ல போய் படிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க யோகா கத்துக்கிறேன்னு தாங்க ஈசா யோகா மையத்துக்கு போனாங்க, ஆனா வரவே இல்லை, கேட்டா துறவி ஆயிட்டான்னு சொன்னாங்க. என்னுடைய அக்காவுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய இரண்டாவது மகள் லதா அவங்க போய் அக்காவை மீட்டுட்டு வர்றதுக்காக போறாங்க. ஆனா மீட்டுட்டு வர போன அவங்களுமே துறவி ஆயிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பதில் சொன்னாங்க. எங்களுடைய பெண்களை போய் பார்க்க போனா மொட்டை அடிச்சுட்டு துறவியை போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்க பெண்களையே எங்களை சந்திக்க விடாம ஆக்குனாங்கன்னு சொல்லி பேராசிரியர் காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 2 விதமான ஸ்டேட்மெண்ட்டை பேராசிரியர் வந்து பதிவு பண்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, எங்களுடைய மகள்களை பார்ப்பதற்காக நாங்க வந்து மாசம் மாசம் போவேன், ஆனா மாசம் மாசம் போற இடத்துல எங்களை பார்க்கவே விட மாட்டாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்காதான் எங்களுடைய பிள்ளைகளே எங்களை சந்திக்க விடுவாங்க. எங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது கூட என்ன பேச்சு பேசுவாங்க தெரியுமா, வாங்க எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, நமஸ்காரம், பார்த்துட்டீங்களா, கிளம்புங்க, இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய பிள்ளைகள் போயிருவாங்க. ஆனா 10 வருஷத்துல ஒரே ஒரு முறை என்னுடைய பெண் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஈசா யோகா மையத்தை எதிர்த்து தொடரப்பட்ட எல்லா வழக்குலையுமே யாருமே ஜெயிச்சதே கிடையாது, ஈசா யோகா மையத்தை யாராலையுமே வீழ்த்த முடியல, அப்படி இருக்கும்போது நீங்க என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகள் வந்து அழுது இருக்கிறாங்க. அழுதுகிட்டே அடிக்கடி வராதீங்கப்பா, உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னிடம் கூறியதாக பேராசிரியர் தன்னுடைய வாக்குமூலத்திலேயே கோர்ட்லயே மனுவிலேயே சொல்லியிருக்கிறாருங்க. இப்படி பிள்ளைகளை வந்து பெற்றோர்களை காட்டாம இருப்பது ஈசா யோகா மையத்துக்கோ ஜக்கி வாசுதேவுக்கோ புதுசு இல்ல. இவருடைய மனைவி, ஜக்கியோட மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்க இப்படிதான் இறந்து போறாங்க மர்மமான முறையில. இறந்து போனோடனே உங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஜக்கி வாசுதேவ் அவங்களுடைய பெற்றோர்கள் தகவல் சொல்றாரு. ஆனா அந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகளை பார்க்க வருவதற்குள் அவசர அவசரமாக தன்னுடைய மனைவியுடைய உடலை எரிச்சிருந்தாரு ஜக்கி வாசுதேவ். தங்களுடைய மத வழக்கப்படி எங்களுடைய உடல்களை நாங்க எரிக்க மாட்டோம், புதைக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வாதம் வைத்தும் கூட இந்த உடலை அவர் எரிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக ஜக்கியுடைய மாமனாரே ஒரு வழக்கு வந்து தாக்கல் செஞ்சாரு. அந்த வழக்கும் விசாரிக்கப்பட்டு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இங்க பெற்றோர்களை பார்க்க விடாமல் செய்வது என்பது ஈசா யோகா மையத்திற்கு புதிதான ஒரு விஷயமாக இல்லை. துறவியாவது எப்படி அரசியலமைப்பு சட்டப்படி தனிப்பட்ட உரிமையோ அதே போலதான் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கணும் என்பதும் அரசியலமைப்பு சட்டத்துல உரிமையில தான் வந்து சேரும். ஆனா இங்க அது தடுக்கப்படுது. இதை பற்றிய கேள்வியை எழுப்பி உடனடியாக உள்ள எத்தனை துறவிகள் இருக்கிறாங்க எல்லாரையும் போய் விசாரிங்கன்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணையை போட்டாங்க அப்படின்னா, எந்த ஆதாரமும் இல்லாம இப்படியான விசாரணையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து தடைப்படுவது வினோதத்திலும் வினோதமா இருக்கு. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் போராட்டங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளை 12 வருடங்களாக பிரிஞ்சிருக்கிறாரு பேராசிரியர் காமராஜர் அவர்கள். அப்ப 12 வருடங்களாக தங்களுடைய பிள்ளைகளை சந்திக்க விடாமல் இப்படியான செயல்களை ஒரு ஈசா யோகா மையம் யோகா சென்டர் என்ற பெயர்ல பண்ணும்போது அதை தட்டி கேட்டு ஒரு நீதி கிடைத்தது என்ற நம்பிக்கையில் அந்த பேராசிரியர் காமராஜர் அவர்கள் 2 நாள் கூட நிம்மதியாக இல்ல. அதுக்குள்ள இப்படியான வழக்கிற்கு தடையை போட்டு நாங்க தான் இனிமே விசாரிப்போம், எங்க கிட்டதான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடி இறக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்ப ஈசா யோகா மையத்தை பொறுத்த வரைக்கும் நாம வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்க துறவி ஆக்குங்க அல்லது துறவி ஆக்காம போங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா துறவியானவர்களை கண்டிப்பாக பெற்றோரிடம் சந்திக்க வைக்க வேண்டும். அவருடைய பெயர்களை மாற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப மோசமான நடவடிக்கை. அப்படியான பெயர்களை மாற்றக்கூடாது. அவர்கள் மீண்டும் தங்களுடைய பெற்றோர்களிடம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்களை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். இது எல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்கள் மீது எந்த கேள்வியுமே யாருமே வைக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க கடைபிடிக்காதனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வழக்கே உங்கள் மீது வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வழக்கு உங்கள் மீது வருகிறது அப்படின்னா அந்த வழக்கை போலீஸ் விசாரணையை நீங்க நேர்மையான முறையில சந்திக்க வேண்டும். போலீஸ் வந்து வீடியோகிராபி உங்க துறவிகள் 1000 பேரை பண்ணிருக்காங்க அப்படின்னா தாராளமா வந்து வீடியோகிராபி பண்ணுங்க, அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்தால் மட்டும்தான் உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அர்த்தம். ஆனா நீங்க இது உடனடியாக
முற்றாக தடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உச்சநீதிமன்றத்துல போய் தடை வாங்குவது என்ன நியாயம் அப்படின்றதா இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாறி இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் இதை நியாயமான முறையில் விசாரிச்சு ஈசா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய மர்மங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது பேராசிரியருடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் மாறி இருக்கு. நன்றி.